ஓம் நம சிவாய. ஓம் கம் கணபதயே நமः. சுபம் கரோதி தும்பிக்கையனே. அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்றைய 12 ராசிக்கான பலனை பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக அமுதத்தை பெறுவோம். பிப்ரவரி 16, 2026 சிவராத்திரி மறுநாள், பார்வதி தேவி தவம் முடிந்த நாள். அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேற்றைய மகா சிவராத்திரி இரவு முழுவதும் அந்த ஈசனின் நினைப்பில் விழித்திருந்து இன்று காலை குளித்து முடித்து ஒரு புத்துணர்ச்சியோடு அமர்ந்திருக்கும் என் அன்பான நேயர்களே, இன்று பிப்ரவரி 16 சிவராத்திரிக்கு அடுத்த நாள். பல பேர் நேற்று சிவராத்திரி முடிந்துவிட்டதே என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையான ஆன்மீக பலன் இன்றுதான் தொடங்குகிறது. ஏன் தெரியுமா? சிவராத்திரி என்பது நம் விதை விதைக்கும் இரவு என்றால் அன்று அந்த விதை துளிர்விடும் நாள் இன்று. அன்றைய விசேஷ ரகசியம், இன்று அமாவாசை திதி வருகிறது. முன்னோர்களின் ஆசியும் இறைவனின் அருளும் சங்கமிக்கும் அற்புதமான நாள். சிவபெருமான் இன்று அனுகிரகம் மூர்த்தியாக நமக்கு வேண்டியதை அள்ளி கொடுக்கும் நிலையில் இருப்பார். இன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிய விஷயம் தானம். இன்று உங்களால் முடிந்த ஒருவருக்கு ஒரு வேளை உணவோ அல்லது ஒரு ஏழை மாணவனுக்கு ஒரு சிறிய உதவியோ செய்யுங்கள். சிவராத்திரிக்கு பிறகு செய்யும் இந்த தர்மம் உங்கள் 7 தலைமுறை பாவத்தையும் நீக்கும் என்று பெரியோர்கள் சொல்வார்கள். நண்பர்களே, இன்று யாரிடமும் கோபப்பட வேண்டாம். அமைதியாக சிவ சிவ என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். நேற்றைய விழிப்பின் பலன் இன்று உங்களுக்கு முகத்தில் ஒரு தேஜஸாகவும் ஒளியாகவும் மாறும். நண்பர்களே, தமிழகத்தின் பொக்கிஷம் திருவாலங்காடு. இன்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டிய கோவில் திருவாலங்காடு. வாடராணேஸ்வரர் கோவில். காளி தேவியோடு ஈசன் ஆடிய ஊர்வலத்தில் தாண்டவம் நிறைந்த இந்த இடம். வாழ்வில் எப்போதெல்லாம் நீங்கள் தோற்று போவதாக உணர்வீர்களோ அப்போதெல்லாம் அந்த தலத்துக்கு ஈசனை மனதார நினைத்தால் உங்கள் தொழில் வெற்றியாகும். நண்பர்களே, இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் அந்த ஈசனின் அருளால் இன்பமாக அமையட்டும். 16/2/2026 நாள். நண்பர்களே, இன்றைய நாளின் சிறப்பு விருந்தினர் மகர ராசி நேயர்களே, இன்று உங்கள் சிம்மாசனம் தயாராகும் நாள். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். மேலதிகாரிகள் உங்களை வியந்து பார்ப்பார்கள். நீங்கள் செய்யும் வேலையில் ஒரு பெரிய பதவி உயர்வோ அல்லது பாராட்டோ இன்று நிச்சயம் உண்டு. உழைப்புக்கு ஏற்ற மகுடம் இன்று சூட்டப்படும். சனி பகவானின் ஆதிக்கம் கொண்ட நீங்கள் கடின உழைப்பின் மறுபெயர். இரும்பை போல சிறுக சிறுக சேர்த்து பெரிய கோட்டையை கட்டுவீர்கள். விவசாயம், எந்திரங்கள், கட்டுமானத்துறை உங்களுக்கு லாபம் தரும். ஆரம்ப வாழ்க்கை கஷ்டமாக இருந்தாலும் பிற்காலம் ராஜயோகமாக இருக்கும். சோம்பலை தவிர்த்தால் உலகமே உங்கள் கை. நண்பர்களே, இன்றைக்கு மனோகாரன் சந்திரன் பகவானுக்கு உகந்த திங்கட்கிழமை. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெயிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உங்க மனசு எப்படி இருக்க போகுது? கிரகங்களின் சஞ்சாரம் உங்க ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை தரப்போகுது? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் ஒரு ராசியை விட்டு விலகி இன்னொரு ராசிக்குள்ள நுழைய போகுது. அந்த நிதானம் தேவைப்படும். ராசி உங்கள் ராசியான தெரிஞ்சுக்குங்க. வீடியோவை முழுசாக பாருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டுங்க. வாங்க இன்னைக்கு ராசி பலனை விரிவாக பார்ப்போம். இன்றைக்கு இரவு 9:40 வரைக்கும் திருவோணம் நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரம் ஆரம்பிக்குது. சந்திரன் இன்றைக்கு மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார். இதன் காரணமாக இன்றைக்கு சந்திராஷ்டமம் யாரை பாடாப்படுத்த போகுது தெரியுமா? இன்று இரவு 9:41 வரை மிதுன ராசி நேயர்களுக்கும், இரவு 9:41 மேல் கடகராசி நேயர்களுக்கும் சந்திராஷ்டமம் நிலவுகிறது. நண்பர்களே, அதனால இந்த 2 ராசிக்காரர்களும் இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு
வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் சனி பகவானின் அருளால் அந்த உழைப்புக்கு எந்த அங்கீகாரமும் கண்டிப்பாக கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு திறமையை பாராட்டுவாங்க. புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தேடி வரும். பொறுமையே வெற்றி தரும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு யோகமான நாள். பாகிஸ்தானம் பலமாக இருக்கிறதால நீண்ட நாள் தள்ளி போன காரியங்கள் இன்றைக்கு கைகூடும். குரு பகவான் ஆசையால் பணப்புழக்கம் திருப்தியாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமாக ஒரு நல்ல செய்தி வரும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கு இரவு 9:40 மணி மேல் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்குது. அனைவருக்கும் புது முயற்சிகள் வேண்டாம். கோபத்தை கட்டுப்படுத்துங்க. இரவு 9:40க்கு அப்புறம் தான் உங்களுக்கு மனசு லேசாகும். அது வரைக்கும் மௌனமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து கடகராசி நேயர்களே, பகல் நேரங்களில் ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு இரவு 9:41 மணிக்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அதனால் முக்கியமான வேலைகளை மாலைக்குள் முடிச்சிருங்க. இரவு நேரத்தில் யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. அமைதியாக இன்னைக்கு நல்லா நாளை கடத்துறது நல்லது. அடுத்து சிம்மராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் விலகும் நாள். 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதால கடன் பிரச்சனையில இருந்து மீள்வதற்கான ஒரு வழி பிறக்கும். ஆரோக்கியம் மேம்படும். சனி பகவானின் அருளால் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீரும். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. அடுத்து கன்னிராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு புத்தி கூர்மை அதிகமாகும். பிள்ளைகள் மூலமாக ஒரு பெருமையான செய்தி வரும். குரு பகவானின் அருளால் பூர்வீக சொத்து விவகாரங்களில் இருந்து உங்களுக்கு சாதகமான திருப்பம் உண்டாகும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புது வாய்ப்பு கதவை தட்டும் நண்பர்களே. அடுத்து துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும். வீடு அல்லது வாகன மாற்றங்கள் செய்ய நினைக்கிறீங்க. இன்றைக்கு அதற்கான திட்டத்தை போடலாம். தாயாரோட உடல் நலத்தில் முன்னேற்றம் தெரியும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. மகிழ்ச்சியான நாள் இது. அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்கள் தைரியம் அபாரமாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். இளைய சகோதரர்கள் மூலமாக ஒரு லாபம் கிடைக்கும். தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பயணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கு தனலாபம் அமோகமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த கசப்புகள் நீங்கி இனிப்பு கூடும். பேச்சால காரியங்களை சாதிப்பீங்க. இரவு 9:41 மணிக்கு மேலே அவிட்ட நட்சத்திரம் தொடங்குறதுனால சுப செய்திகள் வந்து சேரும். கௌரவம் கூடும். பணத்தேவை பூர்த்தியாகும். அடுத்து மகர ராசி நேயர்களே, ராசியில் சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. குரு பகவானின் பார்வை இருக்கிறதால நீங்கள் எடுத்த காரியம் தடையின்றி முடியும். புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க இன்னைக்கு முதலீடு செய்யலாம். எல்லோரும் உங்களை மதிக்கிற அளவுக்கு இன்னைக்கு உங்கள் செயல்பாடுகள் இருக்கும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைக்கு செலவுகள் வரும். ஆனால் அது முதலீடாக மாறும். சரி பகவான் உங்கள் ராசிநாதன் என்பதால் எதையும் நிதானமாக செஞ்சு ஜெயிப்பீங்க. தூரத்து உறவினர்கள் மூலமாக ஒரு சுப செய்தி தேடி வரும். இரவு நேரத்தில் மனசில் ஒரு அமைதியும் நிலவும். அடுத்து மீனராசி நேயர்களே, லாபஸ்தானம் ரொம்ப வலுவாக இருக்குது. இன்றைக்கு உங்களுக்கு லக்கி டே தான். நண்பர்கள் மூலமாக பெரிய உதவிகள் கிடைக்கும். மூத்த சகோதரர்களோட ஆதரவு இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குலதெய்வத்தை வேண்டிக்குங்க. நண்பர்களே, இன்றைக்கு நாம் 12 ராசிக்கும் என்ன பலன்னு விரிவாக பார்த்தோம். சந்திராஷ்டம் இருக்கிற மிதுனம் கடகம் மட்டும் இன்றைக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பட்டனை தட்டுங்க. உங்கள் ராசியை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவுகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நாளை மீண்டும் சந்திப்போம். நண்பர்களே, இனிவரும் நாளை இனிமையாக மாற்ற இன்றைய நட்சத்திர நாயகன் ஆன்மீக சிந்தனையோடு அஸ்த நட்சத்திர நேயர்களே, காயத்ரி தேவியின் கரம் பிடித்தவரே, உங்கள் கைகளில் ஒரு மந்திர சக்தி இருக்கிறது. உழைப்பை மூலதனமாக்குங்கள்.
உங்கள் கைகளால் தொட்டதெல்லாம் பொன்னாகும். அன்பர்களே, பூமிக்கு தெரியும் உங்கள் உழைப்பு. ஆனால் உங்கள் நுணுக்கமான சிந்தனை கடவுளுக்கு மட்டுமே தெரியும். எதையும் மிக சரியாக நயர்த்தியாக செய்து முடிப்பதில் நீங்கள் கில்லாடிதான். உங்கள் புத்திசாலித்தனம் மற்றவர்களுக்கு ஒரு பெரிய பாடம். நீங்கள் ஒரு செயலில் இறங்கிவிட்டால் அதில் குறை கண்டுபிடிக்க யாராலும் முடியாது. தூய்மையான உள்ளமும் துல்லியமான திட்டமிடலுமே உங்கள் வெற்றியின் ரகசியம். இன்றைய தினம் இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி.